எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங்ல அடுத்த கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட்ஸ். ஸோ மெத்தட்ஸுங்கிறது என்ன? மெத்தட்ஸுங்கிறது நம்ம சி ப்ரோக்ராமிங்லலாம் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை மெத்தட்ஸுங்கிற டெர்மினாலஜி மட்டும் மாற்றிருக்காங்க. இந்த நேமை மட்டும் மெத்தட்ஸ்ன்னு மாற்றிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் அல்லது மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு பிளாக் ஆஃப் கோடு, அதுவும் ஒரு கோடிங் தான். அது என்ன பண்ணும் அப்படின்னா குறிப்பிட்ட சில டாஸ்க்கு அல்லது ஒரு வேலையை செய்யறதுக்காக நம்ம எழுதுறது தான் மெத்தட்ஸ். ஸோ அதான் இங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். மெத்தட்ஸ் ஆர் பிளாக்ஸ் ஆஃப் கோட் தட் பெர்ஃபார்ம் எ ஸ்பெசிஃபிக் டாஸ்க் அண்ட் கேன் பி கால்ட் வென் எவர் நீடட். ஓகேவா? அப்படின்னா என்னதுன்னா ஒரு டாஸ்கை செய்யறதுக்கு நம்ம எழுதுறதுக்கு தான் எழுதி வைக்கிறோம் இல்லையா, அதுதான் மெத்தட்ஸ். எழுதி வச்சா மட்டும் பத்தாது, அதை எழுதுனதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணணும், மெத்தட் கால் பண்ணணும். அதை கால் பண்ணாதான் நமக்கு அது ஒர்க் ஆகும். இப்போ எப்படி நம்ம சுவிட்ச் போர்டில் சுவிட்சில் கனெக்ஷன் இருக்கு, ஆனா நீங்க ஒன்னு டர்ன் ஆன் பண்ணணும் இல்லை டர்ன் ஆஃப் பண்ணணும். சுவிட்சை ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், அப்பதான் அதோட பர்பஸ் அது நடக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் கால் பண்ணணும். யூ ஹாவ் டு கால் தி மெத்தட் so that it will do its work. ஓகே, இது என்னத்துக்காக இது மெயினா யூஸ் பண்றோம் அப்படின்னா அது பெர்ஃபார்ம் பண்றதுக்கு, ஒரு வேலை செய்யறதுக்கு, ஆஸ் வெல் அஸ் ஒரு கோடை மறுபடியும் நம்ம திரும்ப திரும்ப எழுதாம கோட் ரீயூசபிள் பண்றது. ஒரு தடவை எழுதுனதுக்கு அப்புறம் அதை எத்தனை தடவை நீங்க கால் பண்ணாலும் அதோட ஒர்க்கை அது பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் இதை பண்றோம். மாடுலர் ப்ரோக்ராமிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ மாடியூலா நம்ம ஒரு ப்ரோக்ராம ஃபுல்லா ஒரு ஸ்டார்ட் கர்லி பிரேஸ் போட்டு நிறைய உள்ள லைன்ஸ் எழுதி ஒரு 1000-2000 லைன்ஸ் கமாண்ட்ஸ் எழுதி கடைசியா ஒரு கர்லி பிரேஸ் போடுறது பேரு இட் இஸ் ஒரு ரொம்ப ஹோலிஸ்டிக்கா இருக்கும். அதை மாடியூலா பிரிக்கிறதுக்கு இந்த மெத்தட்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது. மாடியூல்னா ஒரு எப்படி சொல்ற செக்மெண்டா நம்ம பிரிச்சு எழுதுறோம். ஸோ தட் அதோட ஒர்க் ஈஸியா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சுவிட்ச் போர்டு எதுக்காக சொல்றேன்னா உங்களுக்கு ரியல் டைமா கனெக்ட் ஆகும் புரியுங்கிறதுக்காக. இப்போ அது ஒரு சுவிட்ச் போர்டில் நம்ம வீட்டில் ஃபேன் இருக்கும், லைட் இருக்கும், நிறைய இது இருக்கும் இல்லையா? ஒரே சுவிட்சை போட்டால் எல்லாம் ஒர்க் ஆகுறது எப்படி, ஒன்றுக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக சுவிட்ச் கொடுத்தோம்னா அது எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பர்பஸ்க்கும் நம்ம மெத்தட்ஸை பிரித்து எழுதுறது பேர் தான் இந்த மாடுலர் ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஸோ சின்ன ஒரு எக்ஸாம்பிள், இது பேர் நம்ம கோட் ஸ்னிப்பெட்னு சொல்றோம். ஃபுல் ப்ரோக்ராம் இல்லை, அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல நம்ம என்னன்னா ஃபுல் ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறேன். ஓகேவா? இப்போ வாய்ட் டிஸ்பிளேங்கிற ஒரு மெத்தட், அதுல என்ன பண்றோம்னா ஜஸ்ட் ஒரு எஸ்ஓபி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்னை யூஸ் பண்ணி மெத்தட் அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ நீங்க டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தட் நேமை கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தடுங்கிறத அது பிரிண்ட் ஆயிடும். ஸோ அதான் அவுட்புட்ல கொடுத்துருக்கோம். நம்ம இங்க என்ன பண்ணல அப்படின்னா கம்ப்ளீட் ப்ரோக்ராம் எழுதல. கம்ப்ளீட் ப்ரோக்ராம் எழுதுனாதான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, ஸோ என்ன அடுத்தது சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸ்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம அங்கே ஒரு ஜென்ரலா பார்த்தோம். இப்போ சின்டாக்ஸுங்கிறது நம்ம என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத பார்க்க. ஒரு ப்ரோக்ராம் ஒரு மெத்தட்னா ஜாவால எப்படி எழுதணும். ஓகேவா? ஜாவால எப்படி எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டன் டைப் இருக்கணும். அங்க வாய்டுன்னு பார்த்தோமா, ஸோ நம்ம இங்க ரிட்டன் டைப்னு காமனா எழுதிருக்கோம். ஏன்னா வாய்டு மட்டுமே ரிட்டன் டைப் கிடையாது. இன்ட் இருக்கு, ஃப்ளோட் இருக்கு, ஸ்ட்ரிங் இருக்கு. இது மாதிரி நமக்கு எது தேவையோ பேஸ்ட் ஆன் த நெசசிட்டி we have to give the return type. ஸோ அதனால ரிட்டன் டைப்னு எழுதிட்டோம். தென் அடுத்தது மெத்தட் நேம். மெத்தட் நேம்ங்கிறது நீங்க எந்த நேம் மீனிங்ஃபுல்லா ஒரு நேம் வைக்கணும். சரியா? இப்போ இது நம்ம எழுதியிருக்கிறது பார்த்தோம்னா ப்ரொஃபஷனலா இப்போ ஐடி கம்பெனிஸ்லாம் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம கேமல் கேஸ் மெத்தட்னு சொல்றோம். ஓகேவா? ஸ்மால் லெட்டர்ல தொடங்கி அப்படியே ரன்னிங் லெட்டர்ஸ் எழுதிக்கிட்டே வரும். அடுத்த வேர்டை ஸ்டார்ட் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது பேர் தான் கேமல் கேஸ் லெட்டர்னு சொல்லுவோம். ஸோ மெத்தட் நேம் கண்டிப்பா ஒரு மெத்தடுன்னு இருந்ததுன்னா ஒரு பேர் வைக்கணும். ஓகேவா? அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், மீனிங்ஃபுல்லா வைக்கிறோம். அப்புறம் பேராமீட்டர் லிஸ்ட் அப்படின்னா உள்ளுக்குள்ள நீங்க கொடுக்குற இன்புட், அதாவது நீங்க இன்ட் ஏ, கேர் பி, ஸ்ட்ரிங் நேம் எது வேணாலும் நீங்க கொடுக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இது நீங்க உள்ள சில மெத்தட்ல தான் நம்ம பேராமீட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம சில மெத்தட்ல நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை ஸ்கிப் பண்ணிட்டு நான் பேராமீட்டரைஸ்டு மெத்தடாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் மெத்தட் பாடி அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள நீங்க ஒரு வேரியபிள் டிக்ளரேஷனா இருக்கலாம். ஓகேவா? அதுல ஆப்ரேஷன்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் தான் மெத்தட் பாடின்னு சொல்றோம். இதுதான் நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த ஆப்ரேஷன் நீங்க என்ன அந்த பர்பஸ் ஆஃப் எ மெத்தட்.
அதோட சிஸ்டமேட்டிக் பர்பஸ் என்ன, அதோட நோக்கம் என்ன, எதற்காக இந்த மெத்தடை எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள நீங்க வேரியபிள்ஸ் கொடுக்கலாம். ஒரு அடிஷன் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா நீங்க ஆட் பண்ண போறீங்க. டிவிஷன் கொடுத்தா அதை என்ன பண்ண போறீங்களோ உள்ள கொடுக்க போறீங்க. வேரியபிள் டிக்ளரேஷன், வேல்யூ அசைனிங், ஓகேவா, அதுக்கு அடுத்தது ஆப்ரேஷன், அதெல்லாம் கொடுக்க போறீங்க. திஸ் ரிட்டர்ன் வேல்யூ இஸ் ஆப்ஷனல். ஏன் அப்படின்னா இப்ப இங்க என்ன ரிட்டர்ன் டைப் கொடுக்குறீங்களோ அந்த ரிட்டர்ன் வேல்யூ இங்க அப்படியே மேட்ச் ஆகணும். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் வாய்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா, வாய்டுனா நோ ரிட்டர்ன் டைப்னு அர்த்தம். தேர் இஸ் நோ ரிட்டர்ன் டைப். அது வந்து டிஃபால்ட் ரிட்டர்ன் டைப் மாதிரி, அங்க எதுவும் நீங்க கொடுக்க தேவையில்லை. வாய்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்க ரிட்டர்னே எழுதக்கூடாது, ஓகேவா. பட் இன்ட்னு கொடுக்குறீங்க, இன்ட் அடிஷன் கொடுக்குறீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா ரிட்டர்ன் இங்க வேல்யூ ஹாவ் டு பி இன்டீஜர் வேல்யூ, ஓகேவா. அது எந்த வேல்யூ வேணா இருக்கலாம், மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அந்த வேல்யூ, ஓகேவா. அந்த இன்டீஜர் வேல்யூ இங்க ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும். பொதுவா அங்க எது கொடுப்போம் அப்படின்னா மீனிங்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் நம்ம கொடுப்போம், ஓகே. பட் நீங்க இன்டீஜர் வாய்டை தவிர நீங்க எந்த டேட்டா டைப் கொடுத்தாலும் இங்க நீங்க ரிட்டர்ன் பண்ணும்போது சேம் டேட்டா டைப்பை ரிட்டர்ன் பண்ணணும். அது என்ன பண்ணும் அப்படின்னா அது அப்படியே இந்த மெத்தட் நேம்குள்ள போய் ஸ்டோர் ஆகிக்கும், ஹைட் ஆகிருக்கும், அது வெளியே தெரியாது. இந்த மெத்தட் நேமை நீங்க மெத்தட் நேமை கொடுத்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் கொடுத்துட்றீங்க, இன்ட் அடிஷன், ஓகேவா. இங்க ரிட்டர்ன்ல 10ன்னு கொடுத்துட்றீங்க. அப்புறம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல உள்ளுக்குள்ள மெத்தட் அடிஷன் கொடுத்துட்டீங்க. அந்த மெத்தட் நேமை அப்படியே நீங்க உள்ள கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 10ங்கிற வேல்யூ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், ஓகேவா. இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும், ஓகே. நம்ம ஃபுல் ப்ரோக்ராம் பார்க்கும்போது பார்க்கலாம். நான் இப்போ என்ன சொன்னனோ அதை வந்து இங்க வேர்டிங்ஸா கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் டைப். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து ரிட்டர்ன் டைப்புக்கு முன்னாடி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், ஆக்சுவலா அங்க வந்து ஹிட்டனா நம்ம விட்டுட்டோம் அது. இப்போ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னா அதுல என்ன இருக்கும், பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல அதெல்லாம் இருக்கு, ஓகேவா. அது என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். இங்க கொடுத்துருக்க அந்த ரிட்டர்ன் டைப்னா என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸ்பெசிஃபைஸ் த டைப் ஆஃப் வேல்யூ ரிட்டர்ன் பை தி மெத்தட். மெத்தடால எந்த டேட்டா டைப் ரிட்டர்ன் ஆக போதோ அதை சொல்லுவது தான், அதை பற்றி சொல்றது தான் இந்த ரிட்டர்ன் டைப். எக்ஸாம்பிள் இன்ட், ஸ்ட்ரிங், வாய்டு, எக்ஸெட்ரா. மெத்தட் நேம்னா கண்டிப்பா நேம் யூஸ்டு டு ஐடென்டிஃபை, அந்த மெத்தடை ஐடென்டிஃபை பண்றதுக்கும் அந்த மெத்தடை கால் பண்ணி அதோட ஆபரேஷனை நம்ம பண்றதுக்கும் யூஸ் ஆகுறது மெத்தட் நேம். பேராமீட்டர்ஸ்னா நான் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள கொடுக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ், இன்புட்ஸ் ஃபார் தி மெத்தட், ஓகே. மெத்தட் பாடிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே அது மெத்தட் பாடி தான், கரெக்டா. வேரியபிள் டிக்ளரேஷன், அசைன்மெண்ட் ஆஃப் தி வேல்யூ, ஸோ எல்லாமே என்னதான் மெத்தட் பாடி தான். ஃபைனலா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் எ வேல்யூ டு தி காலர். காலர் அப்படின்னா யாரை நம்ம இப்ப ரன் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபங்க்ஷன் நேம், மெத்தட் நேம் கூப்பிடுறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நமக்கு அது அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கே வந்து ரிட்டர்ன் கொடுக்கும், ஓகேவா. இட் இஸ் நாட் ரெக்வயர்டு ஃபார் வாய்ட் மெத்தட்ஸ். வாய்ட் மெத்தடுக்கு இது அவசியம் இல்லை. ரிட்டர்ன் கூட எழுதக்கூடாது, அந்த கீவேர்டு கூட நீங்க எழுதக்கூடாது, ஓகே. ஸோ இங்க பாருங்க, சிம்பிளான ப்ரோக்ராம் தான். பப்ளிக் கிளாஸ் டெமோ. நீங்க டெமோங்கிற இடத்துல நீங்க எந்த நேம் வேணாலும் வச்சுக்கோங்க, மெத்தட் 1ன்னு வச்சுக்கோங்க, இல்ல உங்க நேம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ 2 கிளாஸ் இங்கே யூஸ், விச் மீன்ஸ் ஒரு கிளாஸ்ல 2 மெத்தட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன மெத்தட், ஒரு மெத்தடோட நேம் வந்து இன்வைட், இன்னொரு மெத்தட் நமக்கு டிஃபால்ட் மெத்தட் மெயின் மெத்தட். இதுவும் மெத்தட் தான், ஓகேவா. இதுவும் என்னதுதான், மெத்தட் தான், சரியா. அதனாலதான் பாருங்க வாய்டுங்கிறது முன்னாடி கொடுத்து மெயினுங்கிற அந்த ஃபங்க்ஷன் நேம், மெத்தட் நேம் நம்ம கொடுத்துருக்கோம், ரைட். ஸோ இங்க பப்ளிக் கிளாஸ் டெமோ அப்படின்னு கொடுத்துருக்கோம், அதுக்குள்ள ஒரு மெத்தட் நேம் கொடுத்துருக்கோம், அதோட நேம் வந்து இன்வைட். எஸ்ஓபியில வெல்கம் டு ஜாவா. இதுக்குள்ள நீங்க வேற ஏதாவது கூட எழுதிக்கலாம், ஓகேவா. வெல்கம் டு ஜாவான்னு கொடுக்கலாம், ஜாவா ப்ரோக்ராமிங், உங்க பேரு, மை நேம் இஸ், என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் இங்க ஒரே ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கொடுத்துருக்கேன். இது மாதிரி நீங்க எத்தனை 100 சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 லைன் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு அவுட்புட்ல கிடைக்கும், ஓகே. ஸோ இது வந்து இதுதான் நம்ம மெத்தடுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்க பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் எஸ்ன்னு யூஸ் பண்ணி நம்ம இப்ப இங்க என்ன பண்ணிருக்கோம், இங்க இந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம், ஓகேவா. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த மெத்தடை கால் பண்ணிருக்கோம்.
So here we have given a method name called invite. We have given one line, welcome to Java, okay, to be printed when it is called. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், we have created one object called D. Using that object we have called the method invite. ஓகேவா, இதில் நம்ம வேற எதுவுமே பண்ணல, ஒரு மெத்தட் உள்ள கொடுத்துருக்கோம், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ள ஒரு மெத்தட் இன்வைட்னு கொடுத்துருக்கோம், அதில் வந்து எஸ்ஓபி யூஸ் பண்ணி ஒரு வெல்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் வந்துட்டோம். மெயின் ஃபங்க்ஷன் வந்துட்டாலே அங்கே டக் டக் டக்குன்னு எல்லாமே எப்படிதான் இருக்கும் அப்படின்னா, மெத்தட் கால் நடக்கும், ஆப்ஜெக்ட் கிரியேஷன் நடக்கும், இதுதான் நடக்கும் மெயினா. இதுக்குள்ள நம்ம ஒரு பொதுவா நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, இதுக்குள்ள ஒரு மெயின் ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஓகேவா, ஸோ மெத்தட் கால் நடந்துருச்சு, அது கூப்பிட்டோடனே அதுல என்ன இருக்கோ அதை அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுத்துருச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட். ஸோ இப்போ அதுல ரிட்டர்ன் வேல்யூ எதுவுமே கிடையாது. இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ரிட்டர்ன் வேல்யூ இருக்க மாதிரி நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இது கொஞ்சம் ரொம்ப அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் வந்து இன்வைட்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் எஸ்ஓபி கொடுத்துட்டோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதில் இன்ட் ஆட்னு கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட்னு கொடுத்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ண முடியும். வாய்டுன்னு கொடுத்தோம்னா வி கேனாட் யூஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ இந்த மெத்தடோட டேட்டா டைப் என்னது, இன்டீஜர் டேட்டா டைப். ஓகேவா, அதுக்குள்ள வேல்யூஸும் பாஸ் பண்ணியிருக்கோம். இது பேரு பாராமீட்டர்ஸ் அல்லது ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா, பாராமீட்டர்ஸ் அல்லது ஆர்குமெண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், இதுல சிம்பிளா முடிச்சிட்டோம். இதுல எஸ்ஓபியே இல்ல பாருங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னே இல்ல. ஓகேவா, ரிட்டன் ஏ பிளஸ் பி. அப்ப சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர், சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர் வித்தவுட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், ஸோ ஒரே கிளாஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ரெண்டு கிளாஸ் யூஸ் பண்ணல. நம்ம ரெண்டு கிளாஸ் யூஸ் பண்ணி எழுதலாம், ஆனா ஒரே கிளாஸ்லயே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு மெத்தடையுமே எழுதிட்டோம். ஓகேவா, நார்மல் மெத்தடு, யூசர் டிஃபைன் மெத்தட்னு சொல்லலாம். இதை வந்து இது எப்பவுமே இது பை டிஃபால்ட்டா இருக்க வேண்டிய மெத்தடு. ஓகேவா, மெயின் மெத்தட். ஸோ நம்ம இந்த மெத்தடுக்குள்ள என்ன எழுதிட்டோம், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ரிசல்டன்ட்னு சொல்லி ஒரு இன்டிஜர் வேரியபிள் கிரியேட் பண்றோம். வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா, இந்த கிரியேட் பண்ணி வச்சிருந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த மெத்தட ஆடுங்கிற மெத்தடை கால் பண்றோம். நல்லா கவனிக்கணும், இந்த லைனும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த லைன் தான் ஆப்ரேஷன் நடக்குது இங்கதான். ஓகேவா, ஏன்னா வேல்யூ பாஸ் பண்றோம், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், ஒரு அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அந்த மெத்தடை கால் பண்றோம். கால் பண்ணும்போது சும்மா கால் பண்ண முடியாது, we have to pass the value, we have to give the inputs for a and b. why, because இங்க பாராமீட்டர் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால நீங்க எம்டியா அனுப்ப முடியாது. அந்த அந்த மெத்தடை நீங்க எம்டியா கால் பண்ண முடியாது. நீங்க d டாட் ஆட் ஓபன் parenthesis க்ளோஸ் parenthesis சொல்லி எம்டியா கொடுத்துட்டீங்கன்னா எரர் வரும். ஏன்னா அதுல நீங்க you have to pass integer values, அப்படிதான் நீங்க இங்க எழுதிருக்கீங்க. அதனால நம்ம பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணும்போது என்ன நடக்குது, பாஸ் பண்ணணும்னா இங்க போயிடும் 10 20 10,20 அப்படியே கேரி பண்ணிட்டு போயிடும். இங்க அதை என்ன பண்ணும் அப்படின்னா அடிஷன் நடக்கும். 10 + 20 = 30. அதை என்ன பண்ணும்னா இங்க மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணும். டெமோங்கிற அந்த அந்த ஆடுங்கிற அந்த மெத்தடுக்கு ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். இப்ப ஆடுல என்ன இருக்கும் அப்படின்னா 30ங்கிற வேல்யூ இந்த லைன் அப்புறம், இந்த லைனுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா 30ங்கிறது இந்த சைடு ஆர்ஹெச்எஸ்ல அப்படியே இருக்கும். ஓகேவா, அப்படியே இருந்துட்டே இருக்கும், ஸ்டே பண்ணும். டக்குன்னு என்ன பண்ணும்னா அசைன் நடக்கும், அசைன்மெண்ட் நடக்கும். அசைன்மெண்ட் ஆபரேட்டர் இருக்கிறதுனால இந்த 30 will be assigned to resultant. ஓகேவா, இந்த 30 will be assigned to the resultant. ஸோ அந்த ரிசல்டன்ட்டை நம்ம பிரிண்ட் பண்றோம். ஓகேவா, ரிசல்டன்ட்டை பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 13 கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதுல இன்னும் கொஞ்சம் நான் அடிஷனலா என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த ரிசல்டன்ட் கண்டிப்பா வேணுமா சார், கண்டிப்பா கொடுக்கணுமா அப்படின்னா, நீங்க டைரக்டா இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆர்ஹெச்எஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆர்ஹெச்எஸ்ஸையே டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ஹாவ் ஹியர் இட் செல்ஃப். நீங்க இந்த லைன்ல டைரக்டா இதை அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா இந்த லைன், இந்த ரிசல்டன்ட்ங்கிற வேரியபிள் தேவையில்லை, இதை அப்படியே டைரக்டா இங்க பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா, அப்படினாலும் சேம் அவுட்புட் தான் வரும்.
இன்னொன்னு சொல்றேன், இப்ப நம்ம இங்க என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா வேல்யூ வந்து நம்மளா ரைட் பண்ணியிருக்கோம், ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம யூசர்ட்ட இருந்தும் வாங்க முடியும். இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்த அந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணி நான் பண்ணி காட்டினேன் இல்லையா, அதே மாதிரி இதை பண்ண முடியும். ஓகே, ஸோ மெத்தட்ஸ் இதான் நம்ம சோஃபார் மெத்தட்ஸ்ல நம்ம வந்து பார்த்தது, சிம்பிளா நம்ம பார்த்தது இதுதான். ஓகேவா, நவ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். ஓகேவா, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படின்னா என்னது, ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ்னு அதை சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு மெத்தட் இருக்கு, ஒரு வேரியபிள் இருக்கு, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, இது எல்லா இடத்துலயுமே we can have. ஓகேவா, we can have this access specifiers. எதுக்கு அப்படின்னா நம்ம ஜாவாவோட கோர் கான்செப்டா இருக்கிற ஊப்ஸ் கான்செப்ட், ஓகேவா, என்கேப்சுலேஷன், ஓகே, அப்ஸ்ட்ராக்ஷன், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இத அதாவது ரொம்ப உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன் அப்படி சொல்லாம ஒரு 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 கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸை யாரெல்லாம் எந்தெந்த கிளாஸ் எல்லாம் அல்லது எந்தெந்த மெத்தட் எல்லாம் அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு மெத்தட் இருக்கு, அது யாரெல்லாம் எந்தெந்த மெம்பர்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணிக்கலாம். இதை பத்தி பேசுறது தான் இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். சரியா, நீங்க ரொம்ப என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன கொஞ்சம் கொஞ்சமா அதை என்ன பண்ணிக்கணும், ஈஸியா அதை இன்னும் கொஞ்சம் கத்துக்க நம்ம we have to try. சரியா, ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்கு, பப்ளிக், ப்ரொடெக்டட், பிரைவேட்டுக்கு டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவாங்க. அதாவது மென்ஷனே பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அது பேரு டிஃபால்ட். ஓகேவா, பப்ளிக், ப்ரொடெக்டட், டிஃபால்ட், பிரைவேட், இதோட ஆர்டர்ஸ் வேணா மாறிக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு மெயின். வாங்க, பப்ளிக் ஃபர்ஸ்ட். பப்ளிக் அப்படிங்கிறது எதுக்காகனா, எல்லா மெம்பர்ஸுமே மெம்பர்ஸ்னா என்ன சார், மெம்பர்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஷோ பண்றேன் பாருங்க. ஸோ இதுல ஒரு லைனா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். சரியா, ரைட். ஸோ இந்த ப்ரோக்ராம் பாருங்க, ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈவன் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், மெம்பர்ஸ் டிக்ளேர்ட் அஸ் பப்ளிக் கேன் பி ஆக்சஸ்ட் ஃப்ரம் எனிவேர் இன் த ப்ரோக்ராம், ஈவன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். சரியா, அப்ப என்ன சொல்றாங்க, பப்ளிக்னு நீங்க கொடுத்திருக்கிற ஒரு மெம்பர், அது கிளாஸா இருக்கலாம், மெத்தடா இருக்கலாம், வேரியபிளா இருக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா, கிளாஸா இருக்கலாம், கிளாஸையும் பப்ளிக் கிளாஸ்ன்னு போட்டு நம்ம எழுதலாம், மெத்தடையும் பப்ளிக் மெத்தட வந்து ஒரு நேம் வச்சு பப்ளிக் வாய்டு அல்லது பப்ளிக் இன்ட்னு சொல்லி ஒரு மெத்தடை எழுதிடலாம். அதே மாதிரி ஒரு வேரியபிளையும் நீங்க பப்ளிக்ல எழுதலாம், பிரைவேட்ல எழுதலாம், ப்ரொடெக்டட்ல எழுதலாம், நோ மாடிஃபையர்லையும் எழுதலாம். நல்லா தெரிஞ்சுக்கணும், வேரியபிளை வந்து மறந்துடக்கூடாது, வேரியபிளையும் நீங்க எழுத முடியும். சரியா, அதனால இப்போ வந்து நீங்க அந்த மாதிரி நீங்க கிளாஸ்க்கு எழுதினாலும், மெத்தடுக்கு எழுதினாலும், வேரியபிளுக்கு எழுதினாலும் நீங்க பப்ளிக்னு எழுதிட்டீங்கன்னா அந்த மெம்பர்னா நான் சொல்றது அந்த கிளாஸ்னா கிளாஸ், இட் இஸ் அ மெம்பர். ஓகேவா, மெத்தட்னு நீங்க பப்ளிக் மெம்பர், இட் இஸ் மெத்தட் இஸ் அ மெம்பர், வேரியபிள் இஸ் அ மெம்பர். அந்த மெம்பரை மித்த இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் தேவையான இடத்துல எங்க வேணாலும் அவங்க அக்சஸ் பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். பேக்கேஜை விட்டு பேக்கேஜுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு பேக்கேஜ் 1 நீங்க கொடுத்துருக்கோம், பேக்கேஜ் 2ன்னு இன்னொரு பேக்கேஜ் இருக்கு. பேக்கேஜ்ன்றது ஒன்றும் இல்லை, அது ஒரு 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 சூட்கேஸ் மாதிரின்னு எடுத்துங்க. இது ஒரு சூட்கேஸ், அது ஒரு சூட்கேஸ். ஓகேவா, ஸோ இந்த சூட்கேஸ்ல நீங்க வந்து என்ன வச்சிருக்கலாம், உங்களோட எஜுகேஷன் சம்பந்தமான ஃபைல்ஸ் வச்சிருக்கலாம். இன்னொரு சூட்கேஸ்ல உங்களோட வீட்டு டாக்குமெண்ட்ஸ் அல்லது டே டு டே யூசேஜுக்கு உங்களுக்கு தேவையான ஆதார் கார்டு, பேன் கார்டு, அந்த மாதிரி டீடைல்ஸ் வச்சிருக்கலாம்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. உங்களுக்கு இப்ப இந்த 2 சூட்கேஸ்ல இருந்துமே, இது 2 பேக்கேஜ்னு எடுத்துங்க, இந்த 2 சூட்கேஸ்ல இருந்துமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்டர்ஆப்பரபிள் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்னது, ஆதார் கார்டோட உங்களோட எஜுகேஷன் டீடைல்ஸ் ஏதாவது தேவைப்படுது, லிங்க் பண்ணணும்னா யூ கேன் ஹேவ் இட், யூ கேன் லிங்க் இட், யூ கேன் இன்டர்ஆப்பரபிள் இட். ஓகேவா, அதை தான் சொல்ல வரேன். பேக்கேஜ் விட்டு பேக்கேஜ் என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மற்றதெல்லாம் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது, எல்லாம் வராது. ஒரு பிரைவேட்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் யூஸ் ஆகும். அந்த கிளாஸை விட்டு வெளியே போனாலே அந்த பிரைவேட் மெம்பரை அக்சஸ் பண்ண முடியாது.
இதுதான் டிஃபரன்ஸ். சரியா? ஸோ இப்போ என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கேஜ் பேக் ஒன்னு கொடுத்துட்டோம். ஜாவால ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்றோம், அதுக்கு பேக் ஒன்னு பேர் வைக்கிறோம். அந்த பேக் ஒன்னுக்கு பதிலாக நீங்க எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம். பேக்கேஜ்ங்கிறது டிஃபால்ட் கீவேர்டு, அதை மாற்றக்கூடாது. அடுத்தது பப்ளிக் கிளாஸ் பேரண்ட். பேரண்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றீங்க, அதை எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ல கிரியேட் பண்றீங்கன்னா பப்ளிக். ஓகேவா? பப்ளிக். அதுக்கு அடுத்தது உள்ளுக்குள்ள ஒரு மெம்பர் வேரியபிள் கிரியேட் பண்றீங்க, பப்ளிக் இன்ட் டி இஸ் ஈக்குவல் டு 40. அந்த இன்டீஜர் வேரியபிள் டி என்ன ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ல இருக்குது? பப்ளிக்ல இருக்கு. அப்ப இதோட மீனிங் என்ன? பேரண்ட்ங்கிற கிளாஸ் அண்ட் டிங்கிற வேரியபிள் எல்லா மெம்பராலையும் அக்சஸ் பண்ண முடியும். ஈவன் ஒரு பேக்கேஜை விட்டு இன்னொரு பேக்கேஜ் விட்டு அக்சஸ் பண்ண முடியும். அதை தான் இங்க காட்டியிருக்கோம். பேக்கேஜ் பேக் 2 அப்படின்னு ஒன்று புதுசா ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கோம், பட் நீங்க அதை யூஸ் பண்ணணும்னா இம்போர்ட் பண்ணிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், இம்போர்ட் பண்ணிக்கணும். சார் நீங்க சொன்னீங்க சார் அங்க வந்து டி இஸ் ஈக்குவல் டு 40 இருந்தது, நான் இங்க வந்து டைப் பண்ணி பார்த்தா வரல அப்படின்னு சொன்னா மேல நீங்க அதை இம்போர்ட் பண்ணிக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அது ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ இம்போர்ட் பேக் 1.parent அப்படின்னு நீங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடுது, நீங்க வந்து ஈஸியா அது உள்ள வந்துடும். அந்த கிளாஸ் அப்படியே இங்க உள்ள வந்துடும். ஓகேவா? அப்போ உள்ள வந்தோம்னா மறுபடியும் நம்ம இங்க என்ன பண்றோம், பப்ளிக் கிளாஸ் டெஸ்ட்னு ஒரு புது கிளாஸ் கிரியேட் பண்றோம். புது கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா பேரண்ட் பி அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்டுக்கு வேற ஒரு பேக்கேஜ்ல இருக்க ஒரு பேரண்ட்டுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த டிங்கிற வேரியபிளை அக்சஸ் பண்றோம். ஓகேவா? வேற ஒரு பேக்கேஜ்ல ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு வேரியபிள் இருக்கு. இங்க ஒரு பேக்கேஜ்ல ஒரு சூட்கேஸ்னு எடுத்துங்க, வேற ஒரு சூட்கேஸ்ல இருந்து இங்க நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்ட்ராபரபிள் பண்ணிக்கிட்டோம். ஸோ அவுட்புட் அங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ இங்க வந்துருச்சு. ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வை? பிகாஸ் பிரைவேட்டுங்கிறது வந்து இதுதான் நமக்கு வந்து இந்த என்கேப்சுலேஷன்லாம். என்கேப்சுலேஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு கேப்சியூல் ஒரு மாத்திரைக்குள்ள மருந்தை வந்து பூட்டி வைக்கிற மாதிரி இது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிரைவேட் வந்து எனக்கு கிளாஸை தாண்டி அதோட விசிபிலிட்டி எங்கேயுமே போகக்கூடாது, அதை யாரும் வேற யாரும் அக்சஸ் பண்ண கூடாது அப்படின்னு நம்ம சொல்றதா இந்த பிரைவேட், வேற எதுவுமே கிடையாது. யூ ஜஸ்ட் ரீட் அவுட் தி டெஃபினேஷன். So members declared as private can be accessed only within the same class. அந்த கிளாஸ்ல மட்டும்தான் அது ஒர்க் ஆகும், வேற வெளியே அது ஒர்க் ஆகாது. சரியா? அந்த கிளாஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படி மெத்தட் இருக்கு அப்படின்னா அதுல அங்க அது ஒர்க் ஆகும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை தாண்டி அந்த கேர்லி பிரேஸை தாண்டி இங்க ஸ்டூடெண்ட் இருக்கு, அந்த ஸ்டூடெண்ட் வந்து அதை தாண்டி அந்த கேர்லி பிரேஸை தாண்டிட்டோம்னு வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இதோட முடியுதுன்னு வச்சுப்போம், அதை தாண்டி ஒர்க் ஆகாது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இது எதுக்கு அப்படின்னா அதை நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து ஒரு பாஸ்வேர்டு இருக்கு, அது நம்ம குறிப்பிட்ட ஒரு ஒரு இதுல நம்ம வந்து இது வந்து ஹைட் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிராக்டிக்கலா அப்படிதான், அதுக்காக தான் இதை யூஸ் பண்றோம். ஸோ ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு கிளாஸ் அது பப்ளிக்ல நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸை நம்ம எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் அதுல இருக்கிற அந்த மெம்பர் வேரியபிள் இருக்கு இல்லையா, பிரைவேட் இன்ட் மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90, அதை அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும் நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே system.out.println marks. இது வந்து ப்ராப்ளம் கிடையாது, இது வந்து நமக்கு ஒர்க் ஆகும். பட் இங்க நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், எஸ்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். நம்ம என்ன பண்றோம்னா மறுபடியும் வந்து ஒரு ட்ரை பண்ணி பாக்குறோம், system.out.println s.marks கொடுக்குறோம். மார்க்ஸ் கொடுத்தோம்னா அது ஏதோ எங்க இருக்கு, நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுனால இந்த பிரைவேட் மெம்பர் என்ன பண்ணுது, இன்டீஜர் வேரியபிள் என்ன பண்ணுது அப்படின்னா எரர் அடிக்குது, எரர் காட்டுது. ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை, அதை தான் இங்கே நான் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ எரர் காட்டுறதுனால நமக்கு டிஸ்பிளே அவுட்புட் வராது இல்லையா. ஸோ வி ஹாவ் எண்டட் ஹியர். ஸோ பிரைவேட்டுங்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒய்? பிகாஸ் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் என்கேப்சுலேஷன். ப்ரொடெக்டட் இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இந்த பிரைவேட்டுக்கும் பப்ளிக்கும் மிடில் இது வரும். ஓகேவா? பிரைவேட்டுக்கும் பப்ளிக்கும்
மிடில் இது வரும், கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கும். அதை தான் நம்ம பார்க்க போறோம். So what is this? Members declared as protected can be accessed within the same package. இந்த கீவேர்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டோம்னா போதும். ஓகேவா? பப்ளிக்ங்கிறது என்ன? எனிவேர் இன் தி ப்ரோக்ராம், எனிவேர் இன் பிட்வீன் தி பேக்கேஜஸ். ஓகே, அது பிரைவேட் அப்படின்னா என்னது? வித்தின் த கிளாஸ் ஒன்லி இட் இஸ் அக்சசிபிள், இட் வித்தின் த கிளாஸ். ப்ரொடெக்டடுங்கிறது வித்தின் த சேம் பேக்கேஜ். சேம் பேக்கேஜ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன் பிட்வீன் பேக்கேஜ் கிடையாது, சேம் பேக்கேஜ். அதுதான் ப்ரொடெக்டட்னு சொல்றோம். ஒரே சூட்கேஸ்ல தான் அது இருக்கணும், அதை தாண்டி அது போகக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாக்கர் இருக்கு, லாக்கர்ல நகை வைக்கிறதா, அந்த லாக்கர்ல வச்சிரு, அதை தாண்டி வேற கீழ் ரேக் மேல் ரேக்ல வைக்காத அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்டா? ஸோ சப் கிளாஸஸ், சைல்ட் கிளாஸஸ்ன்னு சொல்றோம். சப் கிளாஸஸ்ல யூஸ் பண்ணிக்க முடியும் ஈவன் இஃப் தே ஆர் இன் டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ். நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுல என்ன சொல்லியிருக்கோம்? சேம் பேக்கேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகம். நீங்க அதாவது இன்னொரு பேக்கேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க யூ ஹாவ் டு இம்போர்ட் இட். ஓகேவா? யூ ஹாவ் டு இம்போர்ட் இட். அவ்வளவுதான். அந்த சப் கிளாஸ் என்ன பண்ணிருக்கணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கணும். அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டோ இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி அது வந்துருச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் திஸ்? ஒரு பேரண்ட் நம்ம வந்து ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்றோம், அதுல ப்ரொடெக்டட்னு சொல்லி ஒரு இன்டிஜர் வேரியபிள் கிரியேட் பண்றோம், வேல்யூ 15 கொடுக்குறோம், தென் ப்ரொடெக்டட் வாய்ட் டிஸ்பிளேன்னு கொடுக்குறோம். ப்ரொடெக்டட் வாய்ட் டிஸ்பிளே. ஓகேவா? நல்லா கவனிக்கணும். இங்க வந்து இது என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இது வந்து நோ மாடிஃபையர் கொடுத்துட்டோம். இது வந்து ஒரு இன்டிஜர் வேரியபிளுக்கு ப்ரொடெக்டட் கொடுத்துட்டோம், மெத்தடுக்கு ப்ரொடெக்டட் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? பேரண்ட் ஏஜை வந்து நம்ம ஏஜ்னு கொடுத்துட்டோம். ஸோ இந்த வேல்யூ அப்படியே நமக்கு இங்க வந்துடும். ஓகேவா? இந்த மெத்தட் கால் பண்ணும்போது இது ஒர்க் ஆயிடும். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 50, பேரண்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 50 அப்படிங்கிறத நம்ம இங்க கொடுத்துருக்கோம். தென் பப்ளிக் கிளாஸ் சைல்டு எக்ஸ்டென்ஸ் பேரண்ட்னு கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன இது நடந்திருக்கு இங்க. ஓகே, ஸோ கிளாஸ் பேரண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன அடுத்தது நடக்குது அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் நடக்குது. ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் ஹேப்பனிங். Why? Because child extends parent. So inheritance is happening. Then main function is there. சைல்டுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா சைல்டுங்கிற புதுசா கிரியேட் பண்ண ஒரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are accessing the protected variable using the help of C. ஓகேவா? யூசிங் தி ஹெல்ப் ஆஃப் சி. சிங்கிறது என்னது? இந்த பேரண்டோட ஆப்ஜெக்ட் கிடையாது, இந்த சைல்டோட ஆப்ஜெக்ட். அதை தான் இங்க சொல்றோம். சப் கிளாஸா இருந்தாலும் சேம் பேக்கேஜில் ஒர்க் ஆகும், சப் கிளாஸா இருந்தாலும் ஒர்க் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி டிஸ்பிளேங்கிற கான்செப்ட் அந்த மெத்தட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம என்ன பண்றோம்னா சைல்டு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருந்தா அதோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்றோம். கொடுத்துருக்க அந்த வேல்யூ நமக்கு அப்படியே வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஏஜும் நமக்கு பிரிண்ட் ஆகுது, ஏஜ்ல என்ன இருக்கோ அப்படியே பிரிண்ட் ஆகுது, பேரண்ட் ஏஜ்னு கொடுத்து அதுவும் பிரிண்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் வாட் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, டிஃபால்ட் ஸ்பெசிஃபையர் அல்லது நோ எக்ஸ்பிளிசிட் ஸ்பெசிஃபையர். இதுல என்னன்னா இதை வெளிப்படையா நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். அப்படி கொடுக்காம எங்கெங்கெல்லாம் நீங்க மெம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த கேட்டகரியில தான் வரும், டிஃபால்ட்ல தான் வரும். சரியா? அப்ப இப்ப நம்ம என்ன விஷயம் இதுல இங்க கிளாஸ் எம்ப்ளாயின்னு கொடுத்துருக்கோம். கிளாஸ் எம்ப்ளாயி இங்க நம்ம பப்ளிக் கொடுக்கல, பிரைவேட் கொடுக்கல, ப்ரொடெக்டட் கொடுக்கல. அப்ப இதோட மீனிங் என்ன அப்படின்னா இது டிஃபால்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது என்னது? டிஃபால்ட் அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து என்ன பண்ணல, இதுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். நம்ம இங்க பப்ளிக்கோ பிரைவேட்டோ கொடுக்கல, இங்கேயும் அதே மாதிரி தான் இதுவும் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ இது என்ன ஆக்சுவலா நடக்கும் அப்படின்னா இது வித்தின் த கிளாஸ் அண்ட் வித்தின் த பேக்கேஜ் அதுக்குள்ள நடக்கும். இது வந்து என்ன பண்ணிடணும்னா ப்ரொடெக்டட் மாதிரி இட் வில் ஆக்ட். ஓகேவா?
நீங்க கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா இது ப்ரொடெக்டட் மாதிரியே அப்படியே ஆக்ட் பண்ணும். அப்புறம் ப்ரொடெக்டடுக்கும் இதுக்கும் என்ன சார் பெரிய வித்தியாசம் அப்படின்னா, நீங்க அங்க எக்ஸ்பிளிசிட்டா எழுதுறத நீங்க இங்க அப்படியே விட்டுட்டாலும் அதை வந்து டிஃபால்ட்டா இது வந்து ப்ரொடெக்டட் மாதிரி மாத்திடும். ரைட்? ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்கோம். எம்ப்ளாயி அதே மாதிரி ப்ரோக்ராம் தான். ஸ்ட்ரிங் நேம் இஸ் ஈக்குவல் டு நம்ம ராஜான்னு கொடுத்துருக்கோம். ஒரு எம்ப்ளாயி அவருக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். டிஸ்பிளேல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவருக்கு வந்து நான் எம்ப்ளாயி நேம்க்கு வந்து அந்த நேம் இங்கே ராஜாங்கிறத நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். நேம்ல எம்ப்ளாயி நேம்ல நமக்கு ராஜான்னு கிடைச்சிரும். அடுத்தது நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் எஸ்ஓபி என்ன பண்றேன் அப்படின்னா, நேமை தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். அந்த இ டாட் நேம் கொடுத்து அதை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை இ டாட் டிஸ்பிளேங்கிற இதை யூஸ் பண்ணி பண்றேன். ஸோ இதுல மெயினா என்ன அப்படின்னா, நீங்க எங்கெங்கெல்லாம் மெம்பர்ஸுக்கு நீங்க வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை வெளிப்படையா கொடுக்கலையோ அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா அது ப்ரொடெக்டட் மாதிரியே அது வந்து ஹேண்டில் பண்ணும். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, கம்பைன் டுகெதர் நம்ம மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி. ஓகே, ஸோ ஒரு பேரண்ட்டுங்கிற ஒரு கிளாஸ், அதுல ஏ வேரியபிள், பிங்கிற ஒரு வேரியபிள், சிங்கிற ஒரு வேரியபிள், டிங்கிற ஒரு வேரியபிள் வச்சிட்டோம். ஒன்னு ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்கோம். பிரைவேட் ஒன்னு, டிஃபால்ட் ஒன்னு, ப்ரொடெக்டட் ஒன்னு, பப்ளிக் ஒன்னு. ஓகேவா? அடுத்தது டிஸ்பிளே பிரைவேட்டுங்கிறத பப்ளிக்ல கொடுத்து நம்ம ஏ அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்றோம். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் டெமோ அதுக்குள்ள கொடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, பேரண்ட்ங்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேலு அந்த இதை நம்ம அந்த டிஸ்பிளே பிரைவேட்டுங்கிற அந்த மெத்தடை நம்ம அக்சஸ் பண்றோம். ஓகே, அந்த ஏவை மட்டும் அதை அங்க டிஸ்பிளே பண்ணிடுது. ஏன் அப்படின்னா அது பிரைவேட் வேரியபிளா இருக்கிறதுனால அதை மட்டும் ஸ்பெஷலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி மட்டும் தான் பண்ண முடியும். மற்றதெல்லாம் வந்து என்னது, ஒன்னு நமக்கு வந்து அந்த வித்தின் த ப்ரோக்ராமா இருக்கிறதுனால நம்ம வந்து டிஃபால்ட் வேரியபிள்னு சொல்லி நம்ம அதை அக்சஸ் பண்ணிட்டோம். சிடிங்கிறத அக்சஸ் பண்ணிட்டோம். ஒன்னுக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா 10, 20, 30, 40ங்கிற அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அந்த அவுட்புட்டை நான் இங்க மென்ஷன் பண்ணாம விட்டுட்டேன். பட் 10, 20, 30, 40ங்கிற அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அவுட்புட் எப்படி கிடைக்கும்னா, பிரைவேட் வேரியபிள் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படி 10 அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் அவுட்புட் என்ன கிடைக்கும்னா, டிஃபால்ட் வேரியபிள் பி இஸ் ஈக்குவல் டு 20ங்கிறது கிடைக்கும். அண்ட் சோ ஆன். அதே மாதிரி நெக்ஸ்ட் ரெண்டும் உங்களுக்கு என்ன நமக்கு எஸ்ஓபியில் கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூவோட சேர்த்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இது முக்கியமான டேபிள், இதை கொஞ்சம் கவனிங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு ஷார்ட்டா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக, இப்போ பிரைவேட் அப்படின்னா சேம் கிளாஸ் இருக்கு, வித்தின் த கிளாஸ் அந்த இப்போ ஏ அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்துட்டோம்னா அந்த கிளாஸ்க்குள்ள ஒர்க் ஆகுறது அப்படின்றது போட்டிருக்கோம். பேக்கேஜ் சேம் பேக்கேஜ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேக் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சப் கிளாஸ் அப்படின்னா இப்போ அதில் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிளாஸ் பி கிளாஸ் இருக்கு அப்படின்னா பி எக்ஸ்டென்ஸ் ஏ. ஓகேவா? பி எக்ஸ்டென்ஸ் ஏ அப்படின்னு இருக்கிறது. ஆஸ் வெல் அஸ் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் இன்னொரு பேக்கேஜ் 1, பேக்கேஜ் 2 இருக்கு. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அதுவும் இதுல அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? அதர் பேக்கேஜ் நம்ம இங்க சப் கிளாஸ் இல்லாம நீங்க வந்து இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணாம பேக்கேஜ் 1, பேக்கேஜ் 2 யூஸ் பண்றீங்க, ஆனா இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் அதர் பேக்கேஜ். புரியுதா? சேம் கிளாஸ்னா ஒரே ஒரு கிளாஸ் நம்ம எழுதுறோம், அந்த கிளாஸ்க்குள்ள ரன் ஆகுதா அப்படின்னு பாக்குறோம். ஒரே ஒரு பேக்கேஜ் வச்சிருக்கோம், அதுக்குள்ள ரன் ஆகுதான்னு பாக்குறோம். இது வந்து டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் வச்சிருக்கோம். ஆஸ் வெல் அஸ் இதுல என்ன நடக்குதுன்னா எக்ஸ்டென்ஷன், அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் நடக்குது. இன்ஹெரிட்டன்ஸ் நடக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஆகிக்கும் அப்படின்னா அதுல போய் வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணிக்கும். இது என்னன்னா அதர் பேக்கேஜ், அந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லாம இன்ஹெரிட்டன்ஸ் இல்லாம இருக்கிறது. அங்கேயும் ஒர்க் ஆகுமா, அப்படி எது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றது தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிரைவேட் என்ன பண்ணும், அந்த சேம் கிளாஸ்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும், வேற எதுலையுமே ஒர்க் ஆகும். சரியா? இந்த சேம் கிளாஸ்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதனாலதான் ஒரு டிக் போட்டிருக்கோம். மற்ற பேக்கேஜ் ஒரு 2 கிளாஸ் ஒரு பேக்கேஜ்ல இருக்கு, ஆனா வந்து பிரைவேட் மெம்பரை இன்னொரு கிளாஸ்ல யூஸ் பண்ண முடியாது. அதை தான் இங்க எழுதிருக்கோம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்கேஜோ சப் கிளாஸோ அதுலயும் யூஸ் பண்ண முடியாது. அதை தான் இங்க பாக்குறோம்.
அதர் பேக்கேஜ்லையும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? பிரைவேட் தான் ஹை செக்யூரிட்டி. டிஃபால்ட்னா என்ன அப்படின்னா சேம் கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், சேம் பேக்கேஜில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்டட் மாதிரின்னு சொன்னேன் இல்லையா, ப்ரொடெக்டடுக்கும் இதுக்கும் என்ன சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இதுல சேம் பேக்கேஜில் மட்டும்தான் டிஃபால்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். அதர் பேக்கேஜ் விச் மீன்ஸ் அந்த சப் கிளாஸோ அது அடுத்த பேக்கேஜ் போனுச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆஸ் வெல் அஸ் அதர் பேக்கேஜில் யூஸ் ஆகாது. ப்ரொடெக்டட் என்ன நடக்கும் அப்படின்னா சேம் கிளாஸ்லையும் யூஸ் ஆகும், சேம் பேக்கேஜில் இருக்கிற மல்டிபிள் கிளாஸஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி சப் கிளாஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம், இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணுறோம்னா அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணாத அதர் பேக்கேஜுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? பப்ளிக் அப்படின்னா வி கேன் யூஸ் எனிவேர், அவ்வளோதான். நம்ம எங்கே வேணும்னாலும் அதை யூஸ் பண்ணுறதுக்காக தான் பப்ளிக் போகிறோம். சேம் கிளாஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரே பேக்கேஜில் எத்தனை கிளாஸ் இருந்தாலும் அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் இருந்தால் அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் இல்லாமல் நம்ம ஜஸ்ட் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த பேக்கேஜை இங்கே கொண்டு வந்தோம்னா அதுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் வந்து நான் அந்த மாதிரி டேபிள் மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான கான்செப்ட். ஒன்று மெத்தட்ஸ். ஓகேவா? மெத்தட், ஒரு மெத்தட்னா என்ன, அது எதுக்கு, அதோட டைப்ஸ் என்ன. அடுத்தது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ், அது எங்க நம்ம யூஸ் பண்றோம், ப்ரோக்ராமேட்டிக்கலா எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இன்னும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.